வாசகர்களுக்கு எனக்கு வணக்கம். எது பாவம், எது புண்ணியம்? பாவம் எது, புண்ணியம் எது? நமது அன்ன தேகம் பாவம், சூட்சும தேகம் புண்ணியம். பாவத்தை வளர்த்தால் அன்ன தேகம் வளரும், புண்ணியத்தை வளர்த்தால் சூட்சும தேகம் வளரும். தேகம் எப்படி பாவமானது? இந்த தேகம் எப்படி வந்தது? நம் முன்னோர்கள் பல தாவரங்களில் மற்றும் பல உணவுகளை உண்டு அதன் சத்து, அதன் சாறு, அதனுடைய பாவச்சாறு சேர்ந்து அது நமது தேகத்தில் சேர்ந்து உணவாகி பின் ரசமாகி நாடி நரம்பு மற்றும் இரத்தமாகி விந்துவாகி அதில் பிறந்தது தானே இந்த தேகம். அதனால தான் முன் ஜென்மத்தில் நான் மலராக இருந்தேன், பழமாக இருந்தேன், செடி கொடியாக இருந்தேன், மிருகமாக இருந்தேன் என்று பலவாறு கூறுகிறார்கள். இவர்கள் இப்படி பிறவி எடுத்து ஒன்றில் ஒன்று சென்று பிறகு கடைசி சாறு தான் மனித பிறவி. இந்த பிறவி எடுக்க நீ எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகிறது என்று எண்ணிப்பார். அருணகிரிநாதர் சொல்கிறார், 7 கடல் மணலை எடுத்து எண்ணினால் எத்தனை வருமோ அத்தனை பிறவி எடுத்து இழைத்தேன் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். இந்த பாவத்தை ஒழித்தால் ஒழிய நம் பாவம் தீராது. பாவம் எங்கோ இருந்து வருவதில்லை, நீயே அதுவாகத்தான் இருக்கிறாய். முதலில் இந்த பாவ மூட்டையை விட்டு விலகு. உன் எண்ணத்தை பிரம்மத்தில் வைத்தால் இந்த பாவ மூட்டை பிறகு பிறக்க வழி இல்லை. இந்த விதை வறுபட்டு விடும் அல்லது சுட்ட விதையாகிவிடும். சுட்ட விதை முளைக்காதல்லவா? அதுபோல் பாவ மூட்டைக்கு உணவே இந்த எண்ணம் தான். இதில் நாம் விட்டு விலகி சூட்சும தேகத்தில் எண்ணம் வைத்தால் அழியா தேகம் அடியலாம். இதுதான் பாவ புண்ணிய கணக்கு. எண்ணம் செயல் இவ்விரண்டும் தன்மையை பொறுத்து உனக்கு பிறவி அடிக்கிறது. பெருச்சாளி குணம் இருந்தால் பெருச்சாளியுடைய பிறவி தான் உனக்கு கிடைக்கும். புலி பிறவி தான், அதாவது புலி குணம் இருந்தால் புலி பிறவி தான் கிடைக்கும். உன் குணத்தை பொறுத்தே அடுத்த பிறவி அமைகிறது. என்ன தன்மை உன்னிடம் உள்ளதோ அந்த பிறவி அமையும். யாரும் பிறவி உனக்கு கொடுப்பதில்லை, நீயாகத்தான் உன் பிறவியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாய். நீயாக உன் எண்ணத்தால் எப்படி இருக்கிறாயோ அது பொறுத்தே உனக்கு பிறவி அமைகிறது. புலியின் குணத்தை விட்டுவிட்டால் நீ புலியாக முடியாது, நரியின் குணத்தை விட்டுவிட்டால் நீ நரியாக முடியாது. இப்படி கெட்ட எண்ணங்கள் குணத்தை விட்டுவிட்டால் உனக்கு பிறவி கொடுக்க முடியாது, நீ பிறவி எடுக்க முடியாது. ஏனெனில் எண்ணம் குணம் இல்லாமல் எந்த பிறவியும் கொடுக்க முடியாது. நீ பிறவியற்றவனாகி விடுவாய். புலியாக பிறந்தால் இரத்த குணம் உள்ளது, பசுவாக பிறந்தால் அந்த குணம் இல்லை. இப்படி இந்த குணங்களை நாம் விட்டால் பிறவி மேன்மை பெறும், பிறவி இல்லா நிலை வரும். இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் நாம் புடம் போட்டு நம்மை புனிதனாக்குவதில் தான் இறைவனின் தனித்தன்மை உள்ளது. நாம் இறைவனை கூட என் குணத்தான் என்று தான் கூறுகிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். என்ன குணம் இருக்கிறதோ நீ அதுவாக பிறப்பாய். நீ என்ன குணத்தை விடுகிறாயோ அந்த பிறப்பிலிருந்து நீ தப்பித்து கொள்ளலாம். காமம், குரோதம், மதச்சரம் இவை எல்லாம் விட வேண்டும் என்று ஏன் கூறுகிறோம்? இவைகளை விட்டால் உனக்கு பிறவி கொடுக்க முடியாது. ஏனெனில் எந்த உணர்வும் இல்லாமல் எப்படி உனக்கு பிறவி கொடுக்க முடியும்? உணர்வுகள் இல்லை என்றால் பிறவிகள் இல்லை என்பதை உணர்ந்து நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். வணக்கம்.